பிரியமானவர்களே, சந்தோஷமாக இருங்க. இந்த நாளிலே சந்தோஷமாக இருங்கள் என்ற வார்த்தையை பேசதான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு இங்கே உங்கள் மத்தியில் என்னை அழைத்து வந்திருக்கார். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். லூக்கா 1:14 அன்று சொல்லியிருக்கார். ஒரு நாள் ஆண்டவர் உனக்கு கண்ணீர் உண்டாகும், உனக்கு வருத்தம் உண்டாகும், உனக்கு வேதனை உண்டாகும், உனக்கு துன்பம் உண்டாகும். ஒரு நாள் நம் தேவாதி தேவன் சொன்னதே இல்லை. அவர் எப்பொழுதும் நம்மக்கிட்ட சொல்லுறதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமே நல்ல ஔஷதம்னு சொல்லியிருக்காங்க. சந்தோஷமே நல்ல ஔஷதம்னா சந்தோஷமாக இருந்தால் அதுவே நமக்கு மருந்தான். இப்போல்லாம் பாருங்கள், பார்க்கிலலாம் போனீங்கன்னா நிறைய பேர் இயற்கை இல்லாமல் செயற்கையாகவே என்ன பண்ணுறாங்க, ஹஹஹான்னு கையை தூக்கி 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 சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்கள் ஜனங்களே, அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. இயற்கையிலே சிரிக்க சொல்கிறாரு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சபை மக்கள் என்ன ஒரு போதனையில் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிரிக்கவே கூடாது, எவன் ஒருத்தன் சிரிக்கவே இல்லையோ அவன் தான் பரிசுத்தவான் அப்படின்ட்டு. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, நீங்கள் சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு ஆண்டவர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கண்ணீரும் கம்பலையும் வருத்தமும் வேதனையும் துன்பமும் நமக்காகவே படைக்கப்பட்டது மாதிரி, அது நம்மளோட நமக்காகவே அது இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம அழுகையும் கூக்குரலும் வேதனையும் துன்பமும் இல்லாத பிரச்சனைகள்லாம் தூக்கிட்டு நம்ம தலையில் போட்டுக்கிட்டு அது கொடா இது கொடா இதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ பாருங்கள், காட் ஒரு நாளை நீங்கள் இப்படியெல்லாம் அழுதுட்டு இருங்க, இதுக்காக நீங்கள் கஷ்டப்படுங்க வேதனைப்படுங்கன்னு சொன்னதே இல்லை. பரலோக ராஜ்யத்தில் கவலை கஷ்டம் கண்ணீர் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தேவனுக்குரியதே இல்லைங்க. கவலைன்றது தேவனுக்குரியது கிடையாது, கஷ்டன்றது தேவனுக்குரியது கிடையாது, வேதனை துன்பன்றது தேவனுக்குரியது கிடையாது, பிசாசுடையதுங்க. பிசாசானவன் தான் உங்களுக்கு கவலை கஷ்டம் கண்ணீரை கொடுப்பான். இப்போ சிம்சோன் நமக்கு நல்லாவே தெரியும். சிம்சோனோட பலன் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட தலை முடியில் இருந்தது. அவனோட தலை முடியில தான் பலன் இருந்தது. அப்போது அதை பார்த்து அந்த வேசி என்ன பண்ணுறா, சிம்சோனோட தலைமுடியை மொட்டை அடிச்சிட்டா, அவனுக்கு பலன் போயிடும். முடி எப்படியோ வளர்ந்துற போது திரும்பி பலன் வந்துடும். ஆண்டவர் திரும்பி அவனுக்கு பலனை கொடுத்தாரு. கொடுத்தா எல்லா ஜனங்களும் அழிச்சாங்க, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் பாருங்கள், நம்மளோட பலனே மகிழ்ச்சி தான் நம்மளோட பலனா. ஏதோ வசனத்தில் போட்டிருக்கு, மன மகிழ்ச்சி தான் நம்மளோட பலனே. நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, சாத்தான் உங்களோட சந்தோஷத்தை உங்களை பலனை குன்ற போக செய்கிறான். சாத்தான் உங்களோட பலன் எல்லாத்தையும் அவன் உடைக்க பார்க்குறான். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எல்லாம் செஞ்சிடலாம். ஒரு சர்ச்சில் பார்த்து அவங்க அந்த சர்ச்சில் ஒரு நாள் பயங்கர ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்க, கூட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு என்னென்னா, என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே, என்ன என் ஆனந்தம். இதை மட்டும்தாங்க தொடர்ந்து எல்லாருமே அந்த சர்ச்சே பாடிச்சான். அப்போது இதை மட்டும்தான் பாடினாங்களாம், வேறு எதுவுமே பிரசங்கம் இல்லை, ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்த அத்தனை பேருக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் மாறி போயிடுச்சு. அது வியாதியஸ்தர்கள் கூட்டமாக. அப்போ அந்த சர்ச்சில் சொல்கிறாங்க, இது மாதிரி எங்கள் அன்னைக்கு பார்த்து அந்த பாட்டு பார்த்தீங்களா, என்ன என் ஆனந்தம். நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே உங்கள் வியாதி போயிடும். உலக மக்களே சொல்கிறாங்க, வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் அப்படின்ட்டு, இல்லையா? அப்போ நம்ம வாய் விட்டு சிரிக்கும் போது நம்ம நோய் விட்டு போகுது. அப்போ ஏன் சிரிக்க மாட்டேன்றீங்க? ஏன் உம்முன்னு உட்காந்துருக்கீங்க? உம்முன்னு இருந்தால் முகம் நல்லாவே இருக்காது. எப்போவுமே சிரிச்சிட்டு இருங்க. காட் அந்த சிரித்த முகத்தை நமக்கு ஏன் கொடுத்தாரு தெரியுங்களா? நம்ம இப்படி இருந்தால் தான் அவர் அழகு, நம்ம இப்படி இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும். நம்ம அழுதுட்டோம் புலம்பிக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோன்னா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. தேவனோட செல்ல பிள்ளையாக நீங்கள் இருக்கணும்னா ஒரே ஒரு சீக்ரெட் நான் சொல்லித்தரேங்க. நீங்கள் அழாமல் எப்போவுமே சிரிச்சிட்டே இருங்களேன், எப்போவுமே சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா, தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அழுது புலம்பி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு எல்லாம் பட்டுன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவனை அவரை நம்பலைன்னு அர்த்தம்.
தேவன் எவன் ஒருவன் தேவனை நம்புறாங்களோ அவன் ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டான். ஏசப்பா இருக்காருங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு ஒரு குட்டி பொண்ணு ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கு. அந்த பஸ் டிரைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா. அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து 90 ஸ்பீடில் ஓட்டுறார் வண்டியை. இந்த பொண்ணு செம்மையாக என்ஜாய் பண்ணுது. அப்படியே வந்து இந்த ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி அப்படியே இப்படி இப்படி ஆடுது. அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. ஆனால் அங்கே இருந்த ஜனங்க அத்தனை பேரை வருத்தப்படுறாங்க. எல்லாரும் கத்துறாங்க, டிரைவர் உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஓட்டுறீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்களை இறக்கி விட்டுடுங்கன்னு எல்லாம் கத்துறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மட்டும் சந்தோஷமாக இருக்குது. ஏன் தெரியுங்களா? அவளுக்கு தெரியும் வண்டி ஓட்டுறது அவங்களோட அப்பா. அவங்க அப்பா ஒரு நாள் அவளை எட்டுட்டு போய் சேதத்தில் விட மாட்டார், ஆக்சிடென்ட் பண்ண மாட்டார். அந்த பிள்ளைக்கு நம்பி அதுதாங்க. நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருந்து தேவனை விசுவாசிச்சு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தாங்க அவருக்கு சந்தோஷம். இன்னொரு விஷயங்க, நீங்கள் சந்தோஷமாக வீட்டில் இருந்து பாருங்களேன். வீட்டில் நல்லா பாட்டு பாடி ஜாலியாக எல்லாரும் உட்காந்து குடும்பமாக ஜாலியாக பாட்டு பாடி அதெல்லாம் போயிடுச்சு இல்லை அந்த நாட்கள் எல்லாம். இன்னைக்கு இனி அந்த காலங்கள் எல்லாம் வருமா? குடும்ப ஜபம் அப்படின்றதே வந்து மிஸ் அவுட் ஆயிடுச்சு. குடும்பமாக உட்காந்து ஜபம் பண்ணிட்டு அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, அந்த காரியங்கள் எல்லாம் போயிடுச்சு இல்லை? ஓகே, இப்போ அது மாதிரி பாருங்கள், வீட்டில் உட்காந்து எல்லாரும் ஒன்றா கூடி ஜபம் பண்ணி ஒரு பாட்டு பாடி ஜபம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கனாலே வீட்டில் வராத விஷயம்லாம் வந்துருமா. உங்களோட எண்ணங்களும் ஏக்கங்களும் உங்களோட தேவைகளையும் அறிந்திருக்கா. நீ உட்காந்து முழங்கால் படிட்டு தேவனே எனக்கு இது வேணும் இது கொடுங்க அப்படிங்க கேட்கவே வேணாங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்த மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து சேர்ந்துடும். நான்லாம் அப்படிதாங்க. எனக்கு என்ன வேணும்னாலும் நான் கேட்பேன், அவர் கொடுத்துருவார். இந்த வருஷம் முதல்ல ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுவேன், இந்த வருஷம் எனக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் டைரியில் எழுதி வச்சுருவேன். அது ஒரு காலத்தில். இப்போல்லாம் நான் எழுதுறதில்லை. ஏன்னா தேவன் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. நான் கேட்டதும் கேட்க மறந்ததும் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நான் எதுக்கு கேட்கணுன்றதுனால நான் வந்து அதை எழுதி வைக்கலை. ஆனாலும் எனக்கு செய்கிறாரு. என் இதை அறிந்திருக்கிற தேவன் எனக்கு செய்கிறாரு. ஒரு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார். அவர் ஒரு மீட்டிங் போயிருந்தார். நம்ம பாஸ்டர் மாதிரி தான் ஒரு மீட்டிங் போயிருக்காரு. அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா எப்படி எப்படி ரொம்ப நேரம் அவர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு, பிரசங்கம் பண்ணிவிட்டு எழுப்புதல் கூட்டம். அதனால் ரொம்ப நேரம் வந்து ஆயிடுச்சு. 10, 12, 11 மணிக்கு முடிக்க வேண்டிய ஜபம் 1 மணிக்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த பாஸ்டருக்கு வந்து செம்ம பசி, வயிறு ஃபுல்லாக. அப்படியே அவருக்கு என்னன்னா சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. நார்மலாக பார்த்தீங்களா மீட்டிங்கெல்லாம் போகணுன்னா ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு தந்துடுவாங்க, இல்லைனா முடிஞ்ச பிறகு சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. இவரும் அப்படியே நினச்சிட்டு போயிருக்காரு. ஆனால் அங்கே கொடுத்தது பன்னும் டீயும். இதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரியாச்சு. என் பண்ணெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன், புளி பசிச்சாலும் புல்லை தின்னாது நம்மளை மாதிரி போல இருக்குது. அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சோறு வேணும், நல்ல சுட சாதம் வேணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அவர் ஆசைப்பட்டுட்டு வாங்க போகலான்ட்டு அவங்க கூட இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க, போகிற வழியில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இவங்க ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க. மணி 2, 3 ஆயிடுச்சு. அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே போகிறாங்க. போகும்போது டக்குன்னு அவருக்கு ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளாஷ் வந்திருக்கு. டே நம்ம இந்த சைடு போகும்போது இங்கே ரொம்ப கூட்டம் இருந்ததே இந்த ஹோட்டல்கிட்ட, திரும்பி போய் பார்க்கலான்னு திருப்பி வந்து வண்டியை வந்து திருப்பிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த ஹோட்டல் வந்து திறந்துருக்கு, ருசி ஹோட்டல்னு சொல்லிட்டு. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நல்லா வாழை இலெல்லாம் போட்டுட்டு வச்சுருக்காங்களாம். சாதம் சுட 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 பரிமாறிடாங்களாம் இவங்களெல்லாம் பார்த்த உடனே. இவர் பார்த்தவொடனே சாதம் கறி எல்லாம் இருக்குதான், ரொம்ப கறி சோறு. பார்த்தோன்னே ஓ காட் ஜீசஸ்ன்னு கறியை பார்க்கல, கர்த்தரையே பார்த்து நின்றுருக்காரு. கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. கறி சோறு கொடுத்ததற்காக நன்றி. இதயத்தின் வாஞ்சை, அதுக்கு உபவாசம் இல்லை, முழங்கால் படி இல்லை, ஒன்றும் இல்லைங்க. இதயத்தை வாஞ்ச ஆசை. நம்ம சந்தோஷமாக இருக்கும் போது காட்காக காட் நீங்கள் எனக்கு தருவீங்க, நான் கேட்டிருக்கேன், எனக்கு செய்வீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமாக அவர் வந்து அந்த வாஞ்சையை அவர் ஆசைப்பட்டுதாரு. அதை காட் எப்படி நிறைவேற்றுறாரு பாருங்க. அன்றைக்கி நல்லா சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்ருக்காங்க. சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஷட்டர் ஃபஸ்ட்டே இவங்க வந்தவொடனே மூடிட்டாங்களாம். சாப்பிட்ட உடனே பில் பே பண்ணலான்ட்டு இது போய் கேட்டால் அன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க, பில்லெல்லாம் வேணாங்க, ஏன்னா இது வந்து ரம்ஜானுக்காக இலவசமாக சாப்பாடு போடுறோம் அப்படின்னு.
பாருங்க, அவங்க இலவசம் போடுறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கர்த்தர் அந்த நேரத்திலேயே நமக்காக உணவை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேரோட வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கு? கொஞ்சம் கை தூக்கி காமிங்க. எத்தனை பேர் உங்களோட இதயத்தின் வாஞ்சைய ஆண்டவர் செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும்? நான் சொல்ல முடியும். எத்தனையோ ஆசைகள். கீர்த்தி என்னோட வயிற்றுல இருக்கும் போது எனக்கு வடை சாப்பிடணும்னு ஆசை. அப்போல்லாம் அந்த இடத்துல எனக்கு யாரும் தெரியாது, எனக்கு கொடுக்கறதுக்கும் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வடை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், ஆசை தான் பட்டேங்க. ஆனால் காட் எவ்வளோ நல்லவர் தெரியுங்களா? பக்கத்து வீட்டு அம்மா எனக்கு மெதுவடைனா ரொம்ப பிடிக்கும். உடனே மெதுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, சாப்பிடுமா இன்னைக்கு செஞ்சேன்றாங்க. பாருங்களேன், இல்லாததுலேருந்து ஒன்று நமக்காக உருவாக்கி தர தேவன் இன்னைக்கு சொல்லும் போது கூட வருத்தம் வேதனையாக இருக்குங்க. ஸோ அந்த ஒரு வேதனை இல்லை, அது ஒரு விதமான ஒரு சந்தோஷமான ஒரு ரம்யமான ஒரு நிகழ்ச்சி. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ். அது வார்த்தை இல்லை. ஸோ காட் பாருங்க, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்மளோட தேவைகள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வியாதி போயிடும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்களா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் தேவன் கொடுக்க ரெடியாக இருக்கார். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், நிறைய ஜனங்களை நான் பார்த்துருக்கேன், சிரிக்கவே மாட்டாங்க. நான் சிரிப்பேன். எனக்கு 32 பல்லையும் காட்டிடுவேன். எனக்கு என்னன்னு தெரியல, நான் சிரிச்சிருவேன். யாரை பார்த்தாலும் எனக்கு சிரிச்சிருவேன். எனக்கு காட் அதை தான் சொல்லி கொடுத்தாரு, எப்போவுமே சிரிச்சிரு. நம்மளை பார்க்குறவங்க நம்மளை பார்த்துட்டு ஐயோ இது மூஞ்சில் போய் முழிச்சிட்டுமே சொல்லக்கூடாது. சிரிச்சா முகத்தோடு இருக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் பற்றியா நீங்கள் சிரிச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும் போது காட் நம்ம எப்போ சிரிச்ச முகத்தோடு நிறைய பேர் பாருங்களேன், சிரிக்காமல் இருக்கிறது தான் பரிசுத்தம்னு நினைக்கிறாங்க. அதாவது சர்ச்சுக்கெல்லாம் வந்தால் நான் என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஆனால் நான் சிரிக்கக்கூடாது. என்னப்பா ரட்சிக்கப்பட்ட சிரிக்கக்கூடாதா? காட் என்ன ரட்சிக்கப்பட்ட சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பாவத்தில் இருக்கும் போது, நம்ம சாக்கடையில் இருக்கும் போது, நம்ம தேவையில்லாத காரியங்களில் நம்ம இருக்கும் போது, நம்மளோட மூதாதையர்கள் செஞ்ச வழிபாடு நம்ம செய்யும் போது அப்போல்லாம் நம்ம சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் தாங்க சொல்கிறார், அவங்கெல்லாம் சந்தோஷமா இருன்னு சொல்லவே இல்லை. உன் பரிசுத்த கொலைச்சல் உண்டாயிடும், நீ சிரிக்காத, நீ உம்முன்னு இரு, எண்ணெய் பூசிக்கோ, எண்ணெய் வழியிட்டோம். காட் எப்பவுமே அப்படி சொல்லுங்க, நீ எப்பவுமே ஹாப்பியா இரு, பி ஹாப்பி பி ஹாப்பின்றார். நோ வரிஸ், வருத்தமே வச்சுக்காத, நான் இருக்க உனக்காக, நிப்ப, உன் பக்கத்துல நிப்ப, கூப்பிடு, உன் தேவையை அறிந்திருக்கிறேன்னு அப்படின்றாரு. யாருக்க சொல்ல முடியும்? நம்ம சொந்தக்காரங்க சொல்ல முடியுமா? நம்ம அண்ணன் தம்பிங்க சொல்ல முடியுமா? இல்லை கட்டின கணவன் சொல்ல முடியுமா? கைப்பிடித்த பிள்ளைங்க சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. பட் காட் சேஸ், ஐ ஆம் வித் யூ, நான் உன் கூட இருக்கேன். நீ எதுக்கு வருத்தப்படுற? நீ ஏன் கவலைப்படுற? நான் உன் கூட இருந்து உனக்காக நான் எல்லாவற்றையும் பெரிய காரியம் செய்வேன், நீ சந்தோஷமா மட்டும் இருந்துரு மகளே அப்படின்றாரு. இன்னிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணணுங்க, எதை குறிச்சும் நீங்கள் கவலைப்படக்கூடாது, எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நம்ம நியூ ரிவைவல் சர்ச் ஜனங்க எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா தேவனுக்கு பிரியம் என்று தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உங்களுக்கு பலன். நீங்கள் சாத்தான் கையில் உங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் துக்கமுகமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக சாத்தான் உங்களை பிடிச்சின்னு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், சந்தோஷமாக இருந்தால் அற்புதங்கள் நடக்கும்னு, சந்தோஷமா இருந்தா எல்லா ஆசீர்வாதம் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். அதெல்லாம் கிடைக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம கிட்ட வரக்கூடாது. அந்த ஒரே காரணத்துக்காக அவன் எல்லா தடைகளும் எப்படி வேணா செய்ய அவன் அதுக்கு முயற்சி செய்வான். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் ஒற்று போகக்கூடாது. சிலரெல்லாம் சர்ச்சில் அழுவாங்க. உண்மையிலங்க அந்த இதையெல்லாம் நான் எனக்கு நான் நல்லா வரவேற்கிறேன். அதுக்கு நான் அழவே கூடாதுன்னா, காடு நம்ம எப்படி இருந்தோம் இல்லையா? நான்லாம் பார்த்தேன்னா, ஏசப்பா ஒரு காலகட்டத்தில் யாருமே இல்லை, அம்மா இருக்காங்க பட் நோ லவ், அப்பா இருக்காங்க பக்கத்துல இல்லை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கூட இல்லைங்க, நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ ஒன்.
அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எனக்கு இயேசுவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? சொல்லும் போதே அழ வருது. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றீங்கன்னா, ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்றாங்க. இயேசு உன்னை நேசிக்கிறாரு அப்படின்னா. அவங்க சொன்ன உடனே நான் என்ன சொல்றேன் தெரியுங்களா? என்கிட்ட வந்து சொல்லட்டும், எனக்கு மீடியேட்டர் எல்லாம் வேண்டாம், let Jesus come and tell to me he loves me அப்படின்ற. ஆனால் உண்மையில சொல்கிறேங்க, ரியலி அன்றைக்கி நான் ஒரு ஐ லவ் யூ சொன்னார், இன்னி வரைக்கும் என்னோட இருக்கார், என்னை பாதுகாக்கிறாரு, என்னை வழி நடத்த. இந்த இந்த மூமெண்ட்டை நான் நினைக்கும் போதே ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஜீசஸ் என்னை வந்து நேசிக்கிறாருன்னு நினைக்கும் போது கண்ணீர் விடுறேன் பாருங்க. இப்போ கூட கண்ணீர் வருது எனக்கு. இந்த மூமெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா, அதுவே ஒரு சந்தோஷம் தாங்க. அதுக்கெல்லாம் அழக்கூடாதுனால நான் சொல்ல மாட்டேன், தாராளமாக அழலாம். ஏன்னா அவர் அவர் இல்லைன்னா நமக்கு ஜீவன் இல்லைங்க. அவர் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. அவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம். அவர் நம்ம தெரிந்து கொண்டதுனால தான் இங்கே வந்து நம்ம உட்காந்துருக்கோம். அவர் மட்டும் நம்மளை வந்து தெரிந்து கொள்ளலை, நம்மளோட வாழ்க்கை எப்படி சின்னாபின்னமாக இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா? தென் நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, யாரோ கஷ்டத்தை சொல்கிறாங்க உங்ககிட்ட. அன்னைக்கு வந்து சந்தோஷமா இருங்க சிஸ்டர், நீங்கள் சிரிக்கக்கூடாதுங்க. அவங்க கஷ்டத்தை உங்கள் கஷ்டமாக ஏற்றுக்கொள்ளணும். அது தப்பே கிடையாது. அது வந்து கைண்ட் ஹார்ட். எப்படிப்பட்ட உங்களோட இதயம் மற்றவங்களுக்காக எப்படி பரிதவிக்குது, உங்கள் இதயம் மற்றவங்களுக்காக எப்படி வேண்டுதல் செய்கிறது, இதுலையும் ஆண்டவர் பிரியமாக இருக்காரு. இதெல்லாம் செய்யக்கூடாது நான் சொல்லுவேன். எப்போவுமே வந்து மற்றவங்களுக்கு வந்து நம்மக்காக நம்ம எப்போவுமே வந்து ஜெபம் பண்ணுறவங்களா அவங்களுக்காக இது பண்ணணும், சரிங்களா? அதனால் கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்போவுமே மன மகிழ்ச்சியோடு இருக்க பிரயாசப்படுங்க. கர்த்தருக்குள் நம்ம எப்போவுமே மன மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள் எப்பொழுதே நம்ம சந்தோஷமாக இருக்கணும். மன மகிழ்ச்சி தான் நமக்கு நல்ல ஔஷதம். மகிழ்ச்சி தான் நமக்கு ஒரு நல்ல பலன். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கைண்ட் ஹார்ட் பற்றி ஒன்று சொல்லிடுறேன். ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருந்தார் ரோட்டில். அவர் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து வாட்ச்மேனாக இருக்கார். அவர் வாட்ச்மேனாக இருக்கார், நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்போ பார்த்தாலும் அவங்களோட ஓனர் வரும்போதெல்லாம், எம்டி வரும்போதெல்லாம் சல்யூட் பண்ணுவார். ஆனால் எம்டி வந்து அவரை கண்டுக்கவே மாட்டார். ஏன்னா இவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பார், பார்க்க பாவம். யார் வாட்ச்மேன் வேலைக்கு வருவா? கஷ்டப்படுறவங்க தானே வருவாங்க. ஆனாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து அவர் வந்து டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு நாள் கூட அந்த ஓனர் வந்து இவர் சொல்கிற சல்யூட்டுக்கு ஒரு ஓகே அப்படின்னு ஒரு குட் மார்னிங் ஏதோ எதுவுமே சொல்ல மாட்டார். ஆனால் வாட்ச்மேன் மட்டும் எப்போவுமே சந்தோஷமாக அவருக்கு வந்து சொல்லுவார். ஆனால் அவர் போன பிறகு வாட்ச்மேனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். என்னடா, நம்ம எவ்வளோ நாட்கள் வந்து அவர்கிட்ட வந்து நம்ம குட் மார்னிங் சொல்லியிருக்கோம், ஒரு நாள் கூட நம்மளை திரும்பி கூட பார்க்கலையே, நம்ம கூட இருக்கோம் இல்லையா? யாருக்குனா போய் ஸ்தோத்திரம் பண்ணீங்க, அவங்க திரும்பிக்கிட்டாங்களா, நமக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அதே போல் அவரும் என்ன பண்ணார், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு நாள் வந்து எம்டி வந்து காரில் மார்க்கெட்டுக்கு போயிருந்தார். இப்போ போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு, அங்கே உட்காண்டிருந்த ஜனங்களுக்கு, வீடு இல்லாத ஜனங்க, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, பிச்சைக்காரங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், சாப்பாடு கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு இருந்தார். இதை இந்த ஓனர் பார்த்தார், இந்த எம்டி பார்த்துட்டே இருந்தார். இவன் நம்மளோட வாட்ச்மேன் ஆச்சே, என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்து வெயிட் பண்ணி கார்லேயே உட்காந்து பார்த்தா, இவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக போய் எல்லாருக்கும் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு, காசு வேணும்னா காசு, இது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தார். இவர் வாங்குறதே சொற்பமான சம்பளம் தான். ஆனாலும் அதை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா என்னவோ பெரிய காரியங்கள் செஞ்ச மாதிரி அவர் என்ன பண்றாரு, வராரு. அவர் வராரு, வீட்டுக்கு வந்துடுறாரு. எம்டி என்ன பண்றாரு, அதை பார்த்துட்டு ஓகே, அவருக்கு ரொம்ப வந்து கஷ்டமா இருந்துச்சு. சே, எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், எவ்வளோ ஒரு கைண்ட் ஹார்ட்டடா இருக்காரு. இவர் வந்து பாரு, நமக்கு வந்து வணக்கம் பண்ணாரு, நம்ம பண்ணவே இல்லையே, சல்யூட் பண்ணாரு, பண்ணலை, நம்ம சிரிச்சு கூட அவரை பார்க்கவே இல்லையேன்னு இவருக்குள்ள குற்றப்பட்டது. அப்போ பட்டவொன்னே அடுத்த நாள் அது மாதிரி தான் எம்டி வராரு. இவரை ரொம்ப சந்தோஷமா ரிப்பீட்டட், எத்தனையோ வருஷ காலமா ரிப்பீட்டடா இவரும் சந்தோஷமா சிரிச்சுட்டு சல்யூட் பண்ணுவாரு, எம்டியோ கண்டுக்காம போயிடுவாரு.
இந்த தடவை அதே மாதிரி சிரிச்சுட்டு சல்யூட் பண்றாரு. எம்டி என்ன பண்றாரு, பார்த்துட்டு கையை கொடுத்துட்டாரு. எப்படி இருக்கப்பா, நல்லா இருக்கியா, என்ன பண்ற, என்ன சாப்பிட்ட அப்படின்னு விசாரிச்சுட்டு தோல்ல தட்டி கொடுத்த உடனே இந்த வாட்ச்மேனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே எங்கடி குதிக்கிறாரு. எம்டி என்ன கையை கொடுத்து எனக்கு இது பண்ணாரு, எனக்கு வாழ்த்து சொன்னாரு, என்ன விஷ் பண்ணாரு அப்படின்னு. பாருங்க தேவனே, இதுல கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, மற்றவங்க கொடுக்கும் போதுலயும் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கு. நீங்க வேணா பாருங்க, யாருக்கு வேணா நான் சொல்றேன், யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்களேன், இல்ல பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுங்களேன், அதுல உங்களுக்கு கிடைக்க சந்தோஷம் இருக்கு பாருங்க, வேற லெவல். அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. அதெல்லாம் அனுபவிச்சதான் ஃபீலிங்ஸ், அதெல்லாம் அதை அனுபவிக்கணும். நமக்குள்ள அதை அனுபவிச்சாதான் அது தெரியும். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை கொண்டு அவ்வளோ ஒரு நம்ம மேல பெருமை, நம்மளை என் பையன் பாரு அப்படின்னு சந்தோஷப்படுவாரு. நமக்கே சந்தோஷமா இருக்குங்க. பாருங்க, இந்த கைண்ட் ஹார்ட் மற்றவங்களை நம்ம உதவி செய்யறதுனால கல்லான எம்டி கூட கரைஞ்சு போயிட்டார். பாருங்க, நீங்க பண்ற ஒவ்வொரு நல்ல விஷயமும், நீங்க சந்தோஷமா செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் தேவன் மட்டும் சந்தோஷமா இல்லைங்க, கல்லான இதயம் கூட கரைஞ்சு நம்மளை ஏற்றுக்கொள்ளு, நமக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கு. இந்த உலகத்துல நம்ம வாழறதுக்கு நமக்கு மரியாதை அவசியங்க. அந்த மரியாதை எப்போ வருதுன்னா, நம்ம மற்றவங்களுக்கு சந்தோஷமா கொடுக்கும் போது. இந்தா வச்சுக்கோ சொல்லிட்டாங்க எங்க சர்ச்ல அப்படின்னு எல்லாம் கொடுக்க, மன மகிழ்ச்சியோடு சந்தோஷமா நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு நம்ம ஈகை பண்ணணும். ஈகைனா கொடுக்கணும், தானம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொடுக்கும் போது உண்மையில அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஹார்ட்டுக்கு. இந்த ஹாப்பினஸ் இருந்தாலே போதுங்க, உங்களுக்கு சாவே கிடையாதுங்க, நீங்க ஜீவிப்பீங்க. ஏசு கிறிஸ்து 2வது வருகை வரும்போது நீங்க உயிரோடு இருப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் இருக்கும் போது நமக்கு வியாதியே இருக்காது. வியாதியே இல்லைன்னா மரணம் எப்படிங்க வரும், இல்லையா? சந்தோஷமா இருந்துருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. தேவன் உங்களுக்காக பெரிய காரியங்களை வச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் அவர் சொல்லத்தெல்லாம் என்ன, சந்தோஷமா இராமா, ஏங்க இருக்க முடியாதா? கவலைப்பட்டு ஏன் நீங்க வந்து உங்களையே வந்து ஒடுக்கிக்கிறீங்க? கவலைப்பட்டதுனால நீங்க ஒரு மழை கூட்ட முடியுமா சொல்லுங்க? ஒரு மழை தான் வந்து குறைக்க முடியும், முடியவே முடியாது, இல்லையா? ஆயுசு நாட்களை கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? நெவர், we can't do anything. பட் சந்தோஷமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆயுசு நாட் பெருகும். பைபிள்ல போட்டிருக்கு, நீ சந்தோஷமா இருந்த அவனோட ஆயுசு நாட்கள் பெருகும்னு போட்டிருக்கு. எது தேவனுடையது இல்லையோ, கண்ணீர், கவலை, கஷ்டம்தான், அதெல்லாம் பரலோகத்துல இல்லைன்னு சொல்லும் போது அது தேவனுடையது கிடையாதுங்க. அது தேவனுடையது இல்லைன்னும் போது நீங்க ஏங்க அதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க? ஏசு உயிர் தெழுந்தாரு. உயிர் தெழுந்த உடனே ஒருத்தி வந்து நின்று அழுதுட்டு இருக்கா கல்லறை வாசல்ல. அவர் சொல்றாரு, ஏமா அழுகுற, அழாத, நான் அதோ இருக்கேன், இப்ப உயிரோட வந்திருக்கேன், நான் ஏன் அழற, அழாத, கண்ணீரை தொடச்சுக்கோ, கவலைப்படாது, உனக்காக நான் வந்திருக்கேன், நான் இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. ஏன் வந்து ஜீசஸ் வந்து பெண்களுக்கு ரொம்ப வந்து பேசுறாருன்னா, நம்ம தாங்க அழுதுன்னு இருப்போம். ஆம்பளைங்க என்ன அழுகுறாங்களா பார்த்தீங்களா? அழுவாங்க, தனியா அழுவாங்க. நம்ம இதுலலாம் அழ மாட்டாங்க. அவங்களுக்கு கவலை கஷ்டம்லாம் இருக்கும், அவங்களுக்கும் வேதனை இருக்கும்ல, இருக்கும். ஆனால் நமக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாம அப்படி கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து துக்கப்பட்டுடுவோம், வேதனைப்படுவோம், இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு. நிறைய பெண்கள் பார்த்துருக்கேன் நான். இந்த ஆட்டிடியூடை நம்ம கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியிருக்கும். நிறைய பெண்கள் வந்து அழுது சாதிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா காரியத்திலும். நீங்கள் அழுதா ஏசப்பா கிட்ட கூட உங்களால் சாதிக்க முடியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அழுது காரியத்தை ஏசப்பா கிட்ட கூட நீங்கள் சாதிக்கவே முடியாது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் வேண்டுறதும் வேண்ட மறந்ததும் தேவன் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாக இருக்கார். அப்போது ஆண்டவரே உங்களுக்கு செய்ய அழுத போது, செய்ய ரெடியாக இல்லாத போது, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உங்கள் கணவர், உங்கள் அண்ணன் தம்பிங்க மட்டும் நீ அழுதினா செஞ்சிருவாங்களா? நிச்சயமாக நடக்காது. எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. அந்த சந்தோஷமான வைப் இருக்கும் போதே என்ன ஆகும்னா,
ஒரு குழந்தை வீட்டில் அழுதுகிட்டே இருந்ததுன்னா எரிச்சல் உண்டாயிடும். எவ்வளோதான் நல்ல குழந்தையா இருந்தாலும், அழகான குழந்தையா இருந்தாலும், சமத்தான குழந்தையா இருந்தாலும், அது பாட்டுக்கு நை 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 மே 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 மேன்னு நம்ம கிட்ட அழுதுட்டு இருந்ததுன்னா நமக்கு பிடிக்குமா? பிடிக்காது இல்லையா? அதே போல தான் நீங்கள் அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவருக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கவலையா இருக்கும். ஐயோ, நான் தான் இருக்கேனே, நான் ஜீவனுள்ள தேவனா இருக்கேனே, ஏன் இந்த மகன் என்ன அழுதுன்னு இருக்கா அப்படின்னு. ஆகார் பார்த்தீங்களா? ஆகார் அழுவுறா. நல்ல வேளை பைபிள் அவ அழுதான்னு போடல, குழந்தை சத்தத்தை கேட்டு தேவன் வந்தேன்னு போட்டிருக்காரு. ஆனா ஆகார் கிட்ட சொல்றாரு, எனக்கு தெரியல, கழுத்த திருப்பி அது மாதிரி இருக்குதே எடுத்து குடிக்க வேண்டியதா, நானா இருந்தா கண்டிப்பா அப்படி பண்ணியிருப்பேன். ஒரு அடி விட்டு இதான் இருக்குப்ப தண்ணி, என்ன கத்தின்னு இருக்க. ஆனா தேவன் அப்படி செஞ்சாரா என்ன தெரியல. அத சொன்னாரு, கண்ணை திறந்து பாரு, நீர் ஊற்று. அந்த அவங்க இங்க வந்த பிறகு நீர் ஊற்ற அவர் உண்டாக்கலங்க. அவங்க இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நீர் ஊற்ற அவர் உண்டாக்கி இருக்காரு. அதே போலதான் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏற்கனவே இருக்குதுங்க. உங்க வீட்டுல உங்களுக்கு பிளெஸிங்ஸ் இருக்குங்க. நீங்க போற இடத்துல உங்களுக்கு பிளெஸிங்ஸ் இருக்குங்க. கண்ணை மட்டும் நல்லா திறந்து பாருங்க. சந்தோஷமா இருக்கும் போதுதான் கண்ணு இருக்கிறது தெரியும். கவலையா இருக்கும் போது, டென்ஷனா இருக்கும் போது பக்கத்திலே இருந்தா கூட நமக்கு கண்ணு தெரியாது. பக்கத்திலே இருந்தா கூட நமக்கு பார்க்கறதுக்கு தெரியாது, ஏன்னா டென்ஷன்னால. ஆனா இதே நீங்க சந்தோஷமா இருந்து ஒரு விஷயத்தை தேடி பாருங்க, அமைதியா ஆண்டவரே நான் எங்க வச்சேன்னு கேட்டுட்டு நீங்க சந்தோஷமா தேடி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரிதான் அப்போ இந்த அழுகுறலும் கூக்குறலையும் ஆண்டவர் அறவே வெறுக்கிறார். இனி நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறது தான் அவருக்கு பிரியம். நீங்க சந்தோஷமா இருக்கிறது தான் அவருக்கு பிரியம். ஸோ என் மக்களே, நீங்க இனி சந்தோஷமா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், ஒரு ப்ராமிஸ் நீங்க கண்டிப்பா உங்களுக்குள்ள நீங்க செஞ்சுக்கணும். இந்த பாட்டை நீங்க பாடிட்டே இருங்க. அது ஒரு பூஸ்டிங் பாட்டு மாதிரி. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஸோ என்ன என் ஆனந்தம், என்னங்க இதை விட என்னங்க, நம்ம பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சிட்டாரு, நம்ம பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு, என்னத்துக்கு கவலைப்படுறோம்ல. அதனால நீங்க போகும்போது, வீட்டுக்கு போகும்போது இந்த பாட்டை உங்க வாய்க்குள்ள நீங்க சொல்லிட்டே போங்க. இனி நீங்க இந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்கோம், என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். ஸோ இந்த பாட்டை நீங்க பாடிட்டு போங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை நன்றி தகப்பனே. அப்பா, சந்தோஷமா இருப்பதும் மனமகிழ்ச்சியா இருப்பதும் உமக்கு ஆண்டவரே பிரியம் என்று நாங்க வேதத்துல வாசிச்சிருக்கோம் தகப்பனே. ஏசப்பா, நாங்க சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியா இருப்பதுதான் உமக்கு பிரியம் என்று நாங்க அறிந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, என் ஜனங்கள் ஒரு நாளும் இதற்கு பிறகு தகப்பனே எதற்கும் ஆண்டவர் மனம் வருந்தாத படிக்கு, வேதனைப்படாத படிக்கு, அழாத படிக்கு, துக்கப்படாத படிக்கு என் தேவாதி தேவன் அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருள செய்யுங்க ராஜா. அவர்களை ஆசீர்வதித்திருங்க ஆண்டவரை, பெருக செய்யுங்க தகப்பனே. தேவைகளை சந்திச்சிடுங்க தகப்பனே. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. நீர் என்னோடு இருந்து பேசினதற்காக நன்றி தகப்பனே. அப்பா கர்த்தாவே, உங்களுடைய ஆளுகை எங்களோடு இருப்பதற்காக நன்றி, உங்களுடைய பிரசன்னம் எங்க இருப்பதற்காக நன்றி. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, வந்த ஒவ்வொருத்தரையுமே ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.